நான் தான் உங்க மூனி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேகுக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். ஹெட்செட் போடாதவங்க போட்டுக்கோங்க. புடிச்சா மட்டும் பாருங்கடா, பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணுங்க. சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். நம்ம தயாங் வந்துட்டு இதில் வந்து நைட், நம்ம ஜங்குக் வந்துட்டு இதில் வந்து பிரின்ஸ். இது அந்த காலத்தில் எடுத்த மாதிரி ஒரு ஒன் ஷாட். ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பிரின்ஸ் தானே? ஆமாம். இங்கே எதுக்கு அவர் வர்றாரு? இங்கெல்லாம் வரக்கூடாது தானே? கிங்குக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். பிரின்ஸ் வராங்க, நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மற்ற நைட்லாம் வந்துட்டு சொல்லிட்டு நவுந்துட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஸ்வாடை வச்சு ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ட்ரைனிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிரின்ஸ் நம்ம ஜங்குக்கு அப்படியே நடந்து உள்ள வரான். எல்லாருமே எல்லாருமே நிறுத்திட்டீங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் என்னை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி டக்குன்னு திரும்பி அவர் பாட்டுன்னு வேலையை பார்க்குறாரு. என்ன நைட் உனக்கு கண்டுக்கு நான் தெரியலையா என்ன? பிரின்ஸ் பவ் பண்ணி மரியாதைலாம் இருக்கட்டும், அது என்ன என்னை பார்த்துட்டு திரும்பினது? அது ஒன்றும் இல்லை. என்னதான் இருந்தாலும் ட்ரைனிங் தானே முக்கியம். ஆனால் பிரின்ஸை பார்த்துட்டு உடனேனா திரும்பக்கூடாது, மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் உனக்கு தெரியாதா? பிரின்ஸ், உங்கள் விளையாட்டுக்கு தான் நாங்கள் ரெடியாக இல்லை. நாங்கள் இப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கோம். இங்கே போய் கிளம்பலாம். அவங்க எப்பவுமே ஷார்ட் டெம்பராக இருக்காத என்ன? நான் என்ன உன்னை பார்க்கவா இங்கே வந்தா? அதுக்கு தானே தானேக்கும் வரேன். என்னது பிரின்ஸ், இங்கெல்லாம் வரக்கூடாது. கிங் தெரிஞ்சா எங்களை திட்டுவார், பனிஷ் பண்ணுவார். நீங்கள் வந்து கிளம்பலாம். அதுக்கு என்ன என்னையா பனிஷ் பண்ண போகிறாரு? உங்களை தானே? நீங்கள் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டிங்களா? இது கிளம்புங்க ஃபஸ்ட்டு. பிரின்ஸ் கிட்ட இப்படி தான் மரியாதை இல்லாமல் பேசுவாங்களா அவங்க? இங்கே அப்படி பேச வைக்கிறீங்க. நான் பேச வைக்கலை, நான் எப்பவுமே இப்படி தான் பேசுவேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புறீங்களா? மாட்டேன், இங்கே தான் நிற்பேன். என்ன பண்ணுவேன்? டென்ஷன் பண்ணுறானே. டேய் வாங்கடா, ட்ரைனிங் பண்ணுங்க. அப்படியே நிற்பானுங்க. ஸோ மற்றவங்களாம் அப்படியே பயந்துட்டு ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜங்கு அப்படியே கையை கட்டிட்டு அப்படியே பார்த்துக்கினே இருக்கான். நம்ம தேங்க வந்துட்டு அது கண்டுக்காத மாதிரி அப்படியே வந்துட்டு ஸ்வாடை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். நம்ம தேங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுறத நம்ம ஜங்கு அப்படியே வச்சுக்க நிற்காம பார்த்துக்கினே இருக்கான். தேங்க நோட் பண்ணிட்டு, பிரின்ஸ் நீங்கள் வந்து கிளம்புறீங்களா? எங்கேயாவது ஸ்வாடு தப்பாக கிப்பா பட்டுச்சிங்க, அடிப்பட்டுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், போயிட்டு உங்கள் அப்பாகிட்ட போய் அழுகக்கூடாது என்ன? என்ன பார்த்தா ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருக்கா? அப்படி தான் இருக்குது. வீக்கானவங்க தானே நீ? என்ன சொன்ன நீ? இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்புறீங்களா? இப்போ நான் உன்னை எதுவுமே பண்ணலி, ஒரு மணின்னு வேடிக்கை தானே பார்க்குறேன். நீங்கள் வேடிக்கை பார்க்குறது என்ன? என் கண்ணு நான் எங்கே வேணாலும் பார்ப்பேன். இப்படி ஒரு அழகான ஒரு சிலையை செதுக்கி வச்சுருந்தா பார்க்காம அரைச்சி இருப்பாங்களா என்ன? அதுவும் சிலை இப்படி நகருதே, அவ்வளோ அழகா. ஐயோ அவங்க தயவுங்க எனக்கும் அப்படியே ட்ரைனிங் கொடுக்குறியா? இல்லை, என்னால் முடியாது. நான் மற்றவங்க கொடுத்துட்ருக்க பிரின்ஸ். நான் அவங்கக்கிட்ட முடியுமா முடியாதான்னு கேட்கல. இது பிரின்ஸோட கட்டளை, நீ பண்ணி தான் ஆகணும். வா வா வா. ரொம்ப பண்ணுறானே. ஆனால் உனக்கு ரொம்ப வாய் தெரியுமா? இதுக்கு எங்கே பார்த்தா பதறடிச்சு நிற்ப, என்னை பார்த்தா மட்டும் எப்படி? ஏன்னா தினைக்கும் நீங்கள் வந்து என்ன கட்டுப்பேத்துறீங்க. உனக்கு அது பிடிச்சிருக்குல்ல? வாங்க, நான் உங்களுக்கு ட்ரைனிங் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கையில் வந்துட்டு ஒரு ஸ்வாடை கொடுக்குறான். ஸோ நம்ம தயங்க வந்துட்டு வேறு ஒரு ஸ்வாடை வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். இப்படி பிடிக்கணும். என்ன பாருங்கள், என் கையை பாருங்கள், நான் ஸ்வாடை எப்படி பிடிச்சிருக்கேன்ட்டு. ஐயோ அது அப்படி இல்லை, இப்படி பிடிக்கணும் பிரின்ஸ். எனக்கு தெரியலையே எப்படி பிடிக்கணுன்ட்டு. வந்து நீயே வந்து வச்சுக்கூடா கையை. சாரி பிரின்ஸ், தொடக்கூடாது. ஆனால் பேசலாமா ஓவரா? இதோ இப்படி தான். என்ன பார்க்காதீங்க, மூஞ்சை பார்க்காதீங்க, கையை பாருங்கள், நான் எப்படி இருக்கிறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் பிரின்ஸ். பார்க்குறேன். இப்படி தான் பிடிக்கணும், ரொம்ப கிரிப்பாக
ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். ஏன்னா, எப்பவுமே நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்கள அவங்களோட கண்ணையும், கையும் தான் பார்க்கணும். அவங்க எப்படி மூவ் பண்றாங்கன்ட்டு நம்ப ஒண்ணு விடாம, எந்த ஒரு கவனம் குறைவு இல்லாம பண்ணணும். புரியுதா? ஹ, புரியுது. ஆனா, உன்ன பார்த்துட்டு எப்படி ஆப்போசிட்ல இருக்கவங்க கவனக்குறைவு இல்லாம பண்றாங்க? இல்ல புரியல. இல்ல, ட்ரெய்னிங் குடுக்கும்போது எனக்கே கவனம் மிஸ் ஆவுதே! அதான் கேட்டேன். இங்க பாருங்க பிரின்ஸ். நானும் பார்க்குறேன். எத்தன நாள் தான் நீயும் மூடி மறைப்பன்ட்டு. இங்க மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன? என்ன பாருங்க. நான் எப்படி ஸ்வாட யூஸ் பண்றேன்ட்டு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அப்படியே அந்த ஸ்வாட வந்துட்டு எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணன்ட்டு காமிக்கிறான். நம்ம ஜங்கு அப்படியே பார்த்துக்கினே இருக்கான். அப்படியே பார்த்துக்கிட்டே பொறுமையா கிட்ட வந்துட்டு, இப்படி பிடிக்கணுமா? இதோ இப்படிதான். புடிச்சு இப்படி வந்து சுத்தி அப்படிங்கும்போது டக்குன்னு ஸ்வாட வந்துட்டு கீழ போட்டுடுறான். பிரின்ஸ், உங்க நெனப்பு வேற எங்கேயோ உள்ளது போலயே! ஆ நம்ம ஜங்கு அப்படியே ஐப்ரோஸ் பண்ணிட்டு, அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு, ஹா இப்போ பார்க்கலாமா? யார நெனப்பு வேற எங்கேயோ உள்ளதுன்ட்டு? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாட எடுத்துட்டு, இவ்வளோ நேரம் ஸ்வாட யூஸ் பண்ண தெரியாத மாரி பண்ணிட்டு இருந்தான். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்வாட வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு யூஸ் பண்ணுறான். ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஸ்வாட் எடுத்துட்டு வந்துட்டு தயங்கோட ஸ்வாட் மேலேயே அப்படியே வீசுறான். அப்படியே வீசி அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே முன்னாடி பக்கமா அப்படியே அழுத்துறனால நம்ம தேங்க அப்படியே பொறுமையாக பின்னாடி பக்கமா அப்படியே சாயறான். அப்படியே 2 பேருமே ஐஸும் அப்படியே பார்த்துக்குது. நானும் தினைக்கும் இங்கே வந்துட்டு உன்கிட்ட பேசுகிறேன். ஆனால் நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற. ஏன்? எதுக்கு? ஆனால் உனக்கு கிட்ட ஏதோ இருக்குது. மனசில் ஏதோ இருக்குது. ஆனால் நீ வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிற. அப்படின்னு சொல்லும்போது நம்ம தேவன் டக்குன்னு ஸ்வாடை வச்சு இதெல்லாம் தள்ளி விட்டு, அப்படி எதுவும் இல்லை, என் மனசில் எதுவுமே கிடையாது. என் மனசில் என்ன இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ்? பொய் பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்துட்டு ஸ்வாடை வந்துட்டு வீசுகிறான். நம்ம தேவன் வந்து கரெக்டாக அவனோட ஸ்வாடை வச்சு பிடிச்சிட்டு, பொய்யா? பொய் சொல்கிறதுல இங்கே எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீ ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு நைட், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லையா? வாய் மட்டும்தான் அப்படி சொல்லுது. ஆனால் கண்ணை அப்படி சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் அப்படியே தூக்கி போடுறான். ஸோ சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அப்படியே அமைதியாகிடுறாங்க. இங்கே வேண்டாம், நம்ம தனியாக பேசலாம். தனியாவா? இப்போ தான் ஒன்றுமே இல்லைன்னா அப்புறம் என்ன தனியாக பேசுறதுக்கு இருக்கு? என்ன அமைதியாக பார்க்குற? ஏதாவது பேசு. அப்படின்னு இல்லை என்ன அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு அங்கேருந்து போகிறான். நம்ம தயாங்க அப்படியே பொறுமையாக அப்படியே பார்த்துக்கினே இருக்கா நம்ம ஜங்குக்கு போகிறத. ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நைட் போல் ஆகுது. ஒரு மிட் நைட் போல் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அங்கே வந்துட்டு போல் மாதிரி இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அதில் வந்துட்டு தூண் மேலே அப்படியே உட்காந்துட்ருக்கான். அங்கே இருக்க வாத்துங்களுக்கு அப்படியே ஃபுட் போட்டுட்ருக்கான். அப்படியே போட்டு அப்படியே அந்த மூணை அப்படியே பொறுமையாக பார்க்குறான். அந்த மூனோட க்ளோ அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஃபேஸில் அப்படியே படுது. அவன் ஃபேஸ் அவ்வளோ க்ளோவாக இருக்குது. லைட்டாக சட்டிலான ஒரு காற்று அப்படியே வீசுது. நம்ம ஜங்குக்கோட ஹேர் அப்படி லைட்டாக அப்படி நகருது. இதெல்லாம் அப்படியே நம்ம தயாங் வந்துட்டு ஓரமாக நின்று அப்படியே பார்த்துட்ருக்கான். தயாங், நீ இங்கே தானே இருக்க அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறான். நம்ம தயாங் வந்து டக்குன்னு தூண் பின்னாடி அப்படியே ஓடிறான். தயாங், நீ இங்கே தான் இருக்கேன்னு தெரியும். வெளில வா. இப்போ நீ வெளில வரியா? கத்துவேன், நான் சொல்லிட்டேன். வெளில வா. இதோ இருக்கியா? அது என்ன என்னை பார்த்தேனே ஒழிஞ்சிக்கிற? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்த? நான் சும்மா காவல் காத்துட்டு இருந்தேன். காவல் காத்துட்டு இருந்தியா இல்லை என்னை பார்த்துட்டு இருந்தியா? அப்படிலாம் இல்லை. இங்கே வா. இல்லை இருக்கட்டும், நான் இங்கே இருக்கேன். இங்கே வா. பிரின்ஸ் கூப்பிட்டா வரணும். அது என்ன ஒரு மாதிரி இருக்க? இல்லை, நீங்கள் தூங்காமல் இருக்கீங்களே அதான். அதனால நீயும் தூங்காமல் மூச்சுட்டு இருந்து என்ன வேவ் பார்த்துட்டு இருந்தியா? என்ன பண்ணுற எது பண்ணுறேன்ட்டு. நான் வேவ்லாம் பார்க்கல. உங்களுக்கு எதோ ஆகக்கூட இருந்துட்டு நீங்கள் என்ன பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். அப்படியா? அதான் நான் பார்த்தேன்.
நீயாச்சும் சரி ஓகே. தயாங், உனக்கு உலகத்திலே ரொம்ப பிடிச்சவங்க யாரு? எனக்கா? எனக்கு அப்படி யாரும் இல்லை. அம்மா அப்பா? இல்லை, அவங்க சின்ன வயசுலேயே போயிட்டாங்க. அவங்க கூட இருந்தால் தானே பிடிச்சவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க எனக்கு. ஆ ஆ. எனக்கு யாரும் பிடிச்சவங்க கேட்க மாட்டியா? இல்லை, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். அதானே, எனக்கு யாரை பிடிக்கும்னா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பார்க்குறான். இதோ இதை அப்படின்னு சொல்லிட்டு மூணை காட்டுறான். மூணா? மூணு ரைட்டு தான். மூணை பிடிக்காதவங்க யார் இருக்கா? தயாங்க, உனக்கு தெரியும் ஒரு விஷயம், ஆனால் நீ ஏன் அந்த விஷயம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்க? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாது பிரின்ஸ். உனக்கு தெரியும். இப்படி தெரிஞ்சும் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. தயாங்க, நான் உன்னை விரும்புகிறேன், அது உனக்கு தெரியும். நான் 15 வயசுலேருந்தே உனக்கு விரும்புகிற தயாங்க. உனக்கே அது புரிய மாட்டேங்குது. நீங்கள் நடக்காத விஷயத்த உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புறேன். கிளம்பக்கூடாது. நீ என்னை பாதுகாக்க தானே வந்த, அப்போ நீ இல்லை. எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி எப்படி இருக்க நீ? உண்மையை சொல்லு, உனக்கு இவ்வளோ கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லையா? எனக்கு இல்லை, எனக்கு எப்போவுமே இருந்தது இல்லை. நீங்கள் ஒரு பிரின்ஸ். தோ தூரத்தில் இருக்கன்ல அந்த மூன், எட்டாத அளவுக்கு அங்கே இருக்கீங்க நீங்கள். தோ இப்போ கீழே இருக்கேன்ல அந்த இடத்துல தான் நான் இருக்கேன். எட்டாவது தூரத்தில் இருக்கும் போது என்னால் இங்கே எவ்வளோ தான் இருக்குனாலும் மூணை தொட முடியாது. அதே மாதிரி தான் நீங்களும். நீங்கள் ஒரு பிரின்ஸ். நான் அதை தவிர வேறு எதுவுமே நினச்சது கிடையாது. கிடைக்காத விஷயத்துக்கும் நான் ஆசைப்பட்டது கிடையாது. எல்லா டைமும் நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணது, தூரமாக இருந்து என்னை பார்த்தது, அவ்வளோ லவ்வோட எல்லா எல்லா சுச்சுவேஷனையும் என் கூட நின்னது, அதெல்லாம் நான் கேட்காத விஷயத்தான் பண்ணது. அதெல்லாம் என்ன தயாங்க? அதெல்லாம் நைட்டாக நான் பண்ணுற விஷயம். அதெல்லாம் நான் தூரத்துலேருந்து பார்த்தேன்னா நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா பார்த்தது மட்டும்தான். அது லவ்வும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏன் ஏன் இப்படி கல்லு மாதிரி இருக்க? சின்ன வயசுலேருந்து நீ சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? உன் ஃபீலிங்ஸ் உனக்கு எதுவுமே இல்லையா? இப்படி மரம் மாதிரி இருக்க? மரம் தான் நீ. ஒன்றுமே இல்லாதவன், கொஞ்சம் கூட ஹார்ட்டே இல்லாதவன். உன்னை போய் லவ் பண்ண மாதிரி என்ன சொல்லணும்? தினைக்கும் உன்னை தேடி தேடி வந்து அசிங்கப்பட்டு போகிறோம்ல, எனக்கு தேவைதான். ஒரு பிரின்ஸாக எனக்கு இது தேவைதான். எத்தனை பேர் எனக்காக நிற்கிறாங்க. ஆனால் எனக்கு நீ தான் வேணும். நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். உனக்கே அது புரிய மாட்டேங்குது. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் நைட்டாக நான் பாதுகாக்கணும், அது மட்டும்தான். அதில் ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் நான் அதை பற்றி கவலைப்படணும், ஃபீல் பண்ணணும். நான் பண்ணுற விஷயத்த பார்த்து நைட்டாக எல்லா விஷயத்தையும் பண்ணுறதை பார்த்து உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து ஆசை வந்திருக்கலாம். நான் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த ஆசையை அதை அப்படியே புதைச்சிடுங்க. இது எல்லாருக்கும் ஒரு வர விஷயந்தான். பேசாத, அதோட எடுத்து. நீ மற்றவங்களோட லவ்வையும் என்னோட லவ்வையும் சேர்த்து வச்சு பேசாத தருவாங்க. என்ன கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நம்ம தேவை அப்படியே போகிறதே பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டு பொறுமையாக அப்படியே மூணை பார்க்குறான். அப்படியே அவனுக்கு தொண்டெல்லாம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறான். ஸோ நெக்ஸ்ட் டே, பிரின்ஸ் எங்கே போகிறீங்க? நான் எங்கேயோ போகிறேன், உனக்கு என்ன? இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் கேங்க என்னையும் கூப்பிட்டு போக சொல்லியிருக்காங்க, தெரியும்ல. ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக போகிறேன் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட. தனியாக போகிறீங்க, நானும் வரேன். ஒன்றும் வேண்டாம், நானே போய்க்கிறேன். இல்லை, நானும் வரேன். இத்தனை நாள் வரல? இத்தனை நாள் கூட ஒருத்தவங்க கூட வந்தாங்க, அதனால தான். இன்னைக்கு வரல. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம தயாங் தான் வந்துட்டு இப்போ முன்னாடி போகிறான். நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே முன்னாடி போகிறான். அதுவும் ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி தான் நம்ம தயாங்க அப்படி நடந்து வரான். ஆனால் அலர்ட்டாக இருக்கான், எதுவும் பிரச்சனை வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே தான் போகிறான். ஸோ அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வராங்க.
நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே அவனோட ஆடையெல்லாம் அப்படியே கழட்டிட்டுருக்கான். நம்ம தயங் வந்து அப்படியே திரும்பிடுறான். அப்படியே திரும்பிட்டு ஓரமா நின்னுட்டுருக்கான். "எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. நான் இங்க தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா நின்னுட்டுருக்கான். தயங் போறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாரி அப்படியே ஹார்ட் பீட்லாம் ஒரு மாரி வார்மா இருக்கு. ஹம். அவன் அவன் பார்க்கணும்னு துடிப்பான். இவன் என்னன்னா போறான். இத்தனைக்கும் லவ் பண்றேன்னு சொல்லியாச்சு. இதே பிரின்ஸ் லவ் பண்றேன்னு சொன்னா அது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணுவானுங்க. ஆனா இவன் இதனால தான் இந்த பையனை நான் இவ்வளோ காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தண்ணியில் அப்படியே முக்கி எழுந்துக்கிறான். அப்படியே தண்ணியில் முக்கி எஞ்சி அப்படியே வெளில வரான். ஆ என்ன என்னாச்சு? மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க பிரின்ஸ். என்னாச்சு? காலில் காலில் ஏதோ குத்திக்கிச்சு. இருங்க நான் எடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே முட்டி போட்டு நம்ம ஜக்குக்கோட கால் அப்படியே எடுக்கிறான். பார்த்தா மரத்தில் இருக்க சின்ன குச்சி வந்துட்டு அவன் காலில் வந்து குத்திருக்கு. வலிக்குதுன்னா சொல்லுங்கள், நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுக்கிறான். அதோ அவ்வளோதான். இப்போ கூட பார்க்க மாட்டேங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே திரும்பிடுறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே அவனோட உடையெல்லாம் போட்டு அப்படியே முன்னாடி நடந்து போகிறான். நம்ம தேவங்க அப்படியே பொறுமையாக திரும்பி அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்க்குறான். அப்படியே அவன் ஹார்ட் பீட்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அப்படி பொறுமையாக அந்த தண்ணி அப்படியே தொட்டு பார்க்குறான். அப்படியே தொட்டு பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு போகிறத பார்க்குறான். அப்படியே பொறுமையாக ஏஞ்சிட்டு எப்படியே கொஞ்ச நேரம் கழித்து பேலஸ்க்கு வராங்க. ஸோ வெளில ஒரு கும்பலாக அப்படியே இருக்குது. நம்ம தேவன் அப்படியே பொறுமையாக ஜங்குக்கு முன்னாடி வந்து அப்படியே அவனை கூப்பிட்டு போகிறான். பார்த்தா கிங் வெளில நின்றுட்டுருக்கான். கூட வந்துட்டு இன்னொன்று ஒரு பையன் நின்றுட்டுருக்கான். இதோ ஜங்குக் வந்துட்டான். ஜங்குக் இங்கே வா. என்னது? இவன் பேர் தான் அலெக்ஸ். வேற ஒரு நாட்டிலேருந்து இவன் தான் பிரின்ஸ். ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பவ் பண்ணுறான். என் பேர் ஜங்குக். ஹாய் ஜங்குக். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அதான் அப்படியே வரலான்ட்டு. ஓ அப்படியா? நான் உள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறான். நம்ம தேவங்க திரும்பியே ஒரு மாதிரி பார்த்துன்னே இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து எல்லாருமே டின்னருக்கு உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே வரான். ரொம்ப ஒயிட் கலர் சூட் போட்டு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கான். நம்ம தேங்க அப்படியே நின்று அப்படியே வச்ச கண்ணுக்காம ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஒரு 5 செகண்ட்ஸ் பார்த்துருப்பான். டக்குன்னு கீழே குஞ்சிக்கிறான். தப்புடா, தப்பு. இப்போ நம்ம பார்க்கும் போதெல்லாம் ஏன் இந்த ஹார்ட் இப்படி துடிக்குதோ தெரில. தப்பு தப்பு கண்டிப்பாக தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே குமிஞ்சிட்ருக்கான். நாளைக்கே ஏன் மேரேஜ் வச்சுக்கூடாது? இது மேரேஜா? ஆமாம் ஜங்குக், ஏன் என்ன உனக்கு மேரேஜ் பண்ண வேண்டாமா? ஆனால் டேட், ஐயோ அலெக்ஸ் அதுக்கு தாப்பா வந்திருக்காரு. ஆனால் 2 நாளில் இது நான் இப்போ மேரேஜ் வேணும்னா சொல்லவே இல்லையே. மேரேஜ் பண்ணணும் தான்ப்பா. அலெக்ஸ் ஒரே நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி ஓரமாக கூப்பிட்டு வந்துட்டு, என்ன பேசுகிற நீ? என்ன மேரேஜ் வேணான்ற? அப்பா எப்படி என்னால் மேரேஜ் பண்ண முடியும்? இப்போ எனக்கு மேரேஜில் விருப்பம் இல்லை. உனக்கு எது விருப்பம் இருக்குது விருப்பம் இல்லை நான் கேட்கல. நீ மேரேஜ் பண்ணுற அவ்வளோதான். ஆனால் அப்பா, ஆனால் ஐயோ தயங்க லவ் பண்ணுறேன்னு சொன்னால் தயங்க சாவடிச்சிடுவாங்களே. ஆனால் அப்பா எனக்கு இதில் விருப்பம் இல்லை அவ்வளோதான். என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீ மேரேஜ் பண்ணுற என்ன, நீ ஒரு குழந்தையும் பெற்று கொடுக்குற. இந்த நாட்டும் அந்த நாட்டும் ஒன்று சேர்ந்தால் தான்ப்பா நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மேரேஜுக்கு ஓகே சொல்கிறேன். எத்தனை பேர் தான் நீயும் ரிஜெக்ட் பண்ணுவ? இதுக்கப்புறம் பொறுமையாக இருக்க முடியாது. வயசாகிட்டே போகுது. பிரின்ஸுக்கு மேரேஜ் பண்ணி வச்சதும் கரெக்டாக இருக்கும். அதுவும் நாளைக்கு மேரேஜ் தான். அப்பா எனக்கு மேரேஜில் விருப்பம் இல்லை. எனக்கு வேண்டாம் அவ்வளோதான். ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. என்ன வாய் ஓங்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம் போகும்போது அப்படி நிறுத்திட்டு,
இங்கே பாரு, அமைதியாக இருக்க என்ன, நீ மேரேஜ் பண்ணிக்கிற அவ்வளோதான், புரிஞ்சுதா? இப்போது சிரிச்ச முகமாக திருப்பியும் வர பா இதோ வந்துட்டு அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறாங்க. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. என்ன பண்ணுறது, மேரேஜா? டேம் கூட ஓடி போயிடலாமா? ஆனால் எங்கே ஓடி போகிறது, என்ன பண்ணுறது? ஜோ எனக்கு மேரேஜை விருப்பமே இல்லை, செத்துலாமா? ஆனால் நான் அப்பா அசிங்கமாக இருக்குமே. ஐயோ எது பண்ணாலுமே ஐயோ இப்போ நான் மேரேஜ் பண்ணாலும் என்ன சாவடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பார்க்குறான். தயா வந்துட்டு அப்படியே அந்த ஹெல்மெட் போட்டு அப்படியே கீழே தான் குமிச்சிட்ருக்கான். எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறான். எப்படியாவது முடிவை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கான். ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் போல் ஆகுது. அங்கே இருக்க ஹால்வேல அப்படி நின்றுட்டுருக்கான். நம்ம ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து நடந்து வரான். இப்போ தயாங்க பார்த்தோன்னே அப்படி கீழே குமிச்சிக்கிறான். நான் உங்ககிட்ட பேசணும் பிரின்ஸ், இது நைட் நேரம், இப்போ எதுவும் பேச முடியாது, இப்போ நீ பேசணும் அவ்வளோதான். வா நம்ம எங்கேயாவது வெளில போய் பேசுவோம். இல்லை என்னால் முடியாது, இது பிரின்ஸோட கட்டளை, இப்போ எனக்கு எங்கேயாச்சும் வெளில போகணும். கூப்பிட்டு போக முடியுமா முடியாதா அவனால்? கூப்பிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில கூப்பிட்டு வரான். ஸோ அங்கே குதிரை இருக்குது. அப்படியே நம்ம சங்குக்கு வந்துட்டு அப்படி நின்றுட்டுருக்கா. ஏறுங்க, ஏறுனா எப்படி ஏற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே என்ன பண்ணுறான்னா நம்ம ஜங்குக்கு அப்படியே அழகாக தூக்கி அப்படியே ஹாஸ்டல் அப்படியே உட்கார வைக்கிறான். நம்ம ஜங்குக்கோட ஹார்ட் பீட் செம்ம ஃபாஸ்ட்டாக தெரிக்குது. அப்படியே ஃபேஸ்லாம் அப்படியே ரெட் ஆகுது. தேங்காய் அப்படியே பொறுமையாக ஏறுறான். ஸோ அப்படியே குதிரை எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறான். நம்ம தேங்காய் வந்துட்டு போகும்போது ஜங்குக்கு அப்படியே அவனோட ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிறான். பேலன்ஸுக்கு நம்ம தேங்காய் ஒரு மாதிரி இருக்குது. நான் எதுவும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக போகிறான். அப்படியே பொறுமையாக ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி கார்டன் மாதிரி தான் இருக்குது. அப்படியே சுற்றி இருட்டாக இருக்குது. நம்ம தேங்காய் பொறுமையாக இறங்கி அப்படியே லைட்டாக அங்கே இருக்க செடியை தட்டி விட்றான். அப்படி தட்டி விடும்போது மின்மினி பூச்சிலாம் அப்படியே க்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஜங்க் அப்படியே ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டு அப்படியே பொறுமையாக இறங்கி அப்படி சுற்றி பார்க்குறான். தட்டமே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளைஸ்லாம் அப்படியே சுற்றுது. நம்ம தேங்க அப்படியே இங்கே இருக்க ட்ரீ மேலே அப்படியே சாஞ்சு அப்படியே பார்க்குறான். அப்படியே பட்டர்ஃப்ளைஸ்லாம் அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே சுற்றுது. அது அப்படியே அழகாக ஒன்று வந்துட்டு அப்படியே நோஸில் அப்படியே உட்காருது. அப்படியே உட்காரும்போது நம்ம ஜங்குக்கு அப்படியே பிளிங்க் பண்ணுறான். பிளிங்க் பண்ணும்போது அப்படியே பறந்து போகுது. நம்ம தயாங்க வந்து ரொம்ப சட்டிலான ஸ்மெல்லோட அப்படியே பார்த்துக்கினே இருக்கான். இது வந்து ஜங்குக்கும் நோட் பண்ணுறான், நான் எதுவும் சொல்லலை. அப்படியே அங்கே ஒரு ரோஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து நம்ம தயாங்க வந்துட்டு ஜங்கு கிட்ட வரான். ஜங்குக்கோட ஹார்ட் பீட் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்படியே பார்க்குறான். அப்படியே ரோஸ் எடுத்து அப்படியே ஜங்குக்கோட இயர்கிட்ட அப்படியே காதுகிட்ட அப்படியே பொறுமையாக வைக்கிறான். அழகாக இருக்கீங்க பிரின்ஸ், உங்கள் அழகுக்கு நான் டிசர்வ் இல்லை. அலெக்ஸ் மாதிரி ஆளுங்க அவங்க தான் டிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கண்ணத்தை அப்படியே பிடிச்சி அப்படியே அவனோட கட்டை விரலால் அப்படியே தொடுறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே அவனே அறியாமல் கண்ணெலாம் கலங்குது. அப்போ உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சு தெரியாத மாதிரி எதுக்கு இப்படி இருந்த? தெரிஞ்சு என்ன பண்ண சொல்கிறீங்க நீங்கள்? என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படி நினைக்கிற? எனக்கு தெரியும் உனக்கு உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு. யார் சொன்னா? அப்படிலாம் கிடையாது பிரின்ஸ், எனக்கு தெரியும். வா நம்ம எங்கேயாவது போயிடலாம். எங்கே போகிறது? எங்கே போனாலும் தேடி கண்ணு பிடிச்சி துண்டு துண்டாக நம்ம 2 பேரும் வெட்டிடுவாங்க. ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்தே செத்துடலாம். சேர்ந்தே செத்துடலாமா? தெரியும்ல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்ட்டு. சின்ன பொண்ணு, அவளை விட்டு என்னால் எப்படி வர முடியும்? எப்படி என்னால் சாக்க முடியும்? நான் போயிட்டேன்னா அவளை யார் பார்த்துப்பா? அப்போது என்னை விட இங்கே பார், நான் லவ் பண்ணுறேன் அப்போ நீ எதுவுமே சொல்லவே இல்லை.
அதனால இப்போல்லாம் பேசாத. என்ன பிரின்ஸ், புரிஞ்சுக்கோங்க. செட் ஆகாது. என்ன புரிஞ்சுக்க சொல்கிற? ஆ இப்போ கூட என்னால் பார்க்க முடியுது தெரியும். கண்ணில் அந்த லவ் எனக்கு தெரியுது. இப்படி பேசுறது ஃபஸ்ட்டு நிறுத்துறீங்களா? இதுக்கு நடக்காத ஒரு விஷயத்த, இல்லாத ஒரு விஷயத்த எதுக்கு பேசுறீங்க? திட்டு, எவ்வளோ வேணாலும் திட்டு, என்னை அடி, அது கூட பண்ணு. ஆனால் லவ் இல்லைன்னு மட்டும் சொல்லாத தேவம். ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. இல்லை, உன் மேலே லவ் இல்லை பிரின்ஸ். இருந்தது இல்லை, அது வரவும் வராது. நிஜமாவா? எனக்கு உன்னை பிடிக்கும் தேவம். எப்போத்துலேருந்தே பிடிக்கும். எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னது? நம்ம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லவ் பண்ணுற மாதிரி இருக்கலாமா? ப்ளீஸ், ஆசையாக இருக்கு தேவம். ஒரே ஒரு தடவை. இல்லை, அதெல்லாம் வேணாம் பிரின்ஸ். எனக்கு வேணும், அவ்வளோதான். ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். ஜங்குக், உண்மையை சொல்லணும்னா காதல் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, அது எட்ட முடியாத அளவுக்கு நீ இருக்க. அந்த நிலவு மாதிரி உன் மேலே அவ்வளோ காதல் இருக்குடா. ஆனால் நீ தொட முடியாத அளவுக்கு தூரத்தில் இருக்க. இதை நான் ஆசைப்பட்டேன். இப்போது லவ்வர்ஸாக இருக்கலான்ட்டு, அதான் இப்படி. நான் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நான் உனக்கு தான் எப்போவுமே தேவை. உனக்கு மட்டும்தான். ஆமாண்டா, நீ எனக்கு மட்டும்தான். நீ யாருக்கும் எதுக்காகவும் விட்டு தர மாட்டேன். அப்படியே நம்ம அப்படியே பொறுமையாக முத்தம் கொடுக்குற மாதிரி போகிறான். ஆனால் அப்படி நிறுத்திட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கோட கை எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக மரத்து கீழே போய் உட்காடுறான். அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே இழுத்து வச்சு மடியில் உட்கார வச்சுக்கிறான். தயாங், உனக்கு என்ன ஆசை? உனக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்ல? எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. அட்லீஸ்ட் என் கூட இருக்க மாதிரி ஏதாவது ஆசை? உன் கூடயா? இருக்கு. இந்த பிரின்ஸ் நைட் இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்குன்னு ஒரு தனியாக வீடு, அங்கே போய் சாதாரண வாழ்க்கை வாழணும்னு ஆசை. நார்மலாக வாழணும்னு ஆசை. அழகாக மேரேஜ் பண்ணிட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணுன்ட்டு குழந்த இருக்கணும். வேலைக்கு போகும்போது எனக்கு அழகாக முத்தம் கொடுத்து அமுச்சு விடணும். இந்த வேலை முடிச்சுட்டு வரும்போது எனக்காக நீ வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி என்னை வர வைக்கணும். வர வச்சு என்னை கட்டி பிடிச்சி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கணும். எப்படி போச்சுனாலும் கேட்கணும். நார்மலாக அப்படியே என்னோடய குட்டீஸ்லாம் பார்த்து அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளாண்டு அதுக்கப்புறம் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து ஒன்றா தூங்கணும், ஒன்றா சாப்பிட்ணும், ஒன்றா குளிக்கணும், ஒன்றா போகணும். எல்லாமே சேர்ந்தே பண்ணணும். வயசானதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க அவங்கவுங்க லைஃப் பார்த்து போனதுக்கப்புறம் உனக்கு நான், எனக்கு நீன்னு வாழணும். எல்லா இடத்துலையுமே நம்ம தான் இருக்கணும். வீடு ஃபுல்லாக ஒன்று நான் உனக்கு முன்னாடி போயிட்டா கூட என் நினைவுகள் ஃபுல்லாக அங்கே இருக்கணும். உன்னை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இல்லை, எனக்கு முன்னாடி நீ போனாலும் உன் நினைவு ஃபுல்லாக என்கிட்ட இருக்கும். உன்னை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். லைஃப்பில் ஒவ்வொரு மூமெண்ட்டும் உன் கூட மட்டும்தான் இருக்கணும். நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணும் ஆசை. அவ்வளோதான். இப்போது நைட்டு உட்காந்துட்டு மூணை பார்த்துட்ருக்கோம்ல, மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி உன் கூட உட்காந்து மூணை பார்க்கணுன்னு ஆசை. அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜங்குக்கு மாதிரி இருக்கு. என்ன கடனம் கலங்குற இதுக்கே? இல்லை, ஒன்றும் இல்லை. உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? ரொம்ப. அப்பத்துலேருந்தே. ஏன் இப்படிலாம் பேசுகிற? எனக்கு இப்படிலாம் பேசும்போது
அதனால ஜங்குக் பிரின்ஸ் வாங்க போகலாம், லேட் ஆயிடுச்சு. என்னாச்சு? ஐயோ, இதுக்கப்புறம் தான் அவ்வளோதான். வாங்க போகலாம், ட்ரெயின் லேட்டு. அப்போ நீ சொன்னதெல்லாம்? நீங்கள் ஆசைப்பட்டீங்க, நான் அப்படி இருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. தேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிக்கலாம் போகிறாங்க. நம்ம ஜங்குக் கை பிடிக்க வரும்போது தயாங்க வந்து பிடிக்கல. அவனை அப்படியே தூக்கி குதிரை மேலே உட்கார வச்சுட்டு அவனை அப்படியே ஏறி உட்காந்துட்டு அப்படியே போகிறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே மனசெல்லாம் மாதிரி இருக்குது. அப்படியே டியர்ஸ் பாட்டன் ஃபாலோ ஆகுது. ஆனால் எதுவுமே சொல்லாமல் இந்த உட்காந்துட்ருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே மேரேஜுக்கு எல்லா ப்ரிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு யாரோ தேடினே இருக்கான். வேறு யாரும் இல்லை, தயாங் தான். ஆனால் தயாங் வந்துட்டு ஒரு வேலையாக வெளில போயிருப்பான். ராஜா தான் அனுப்பிச்சிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு விருப்பமே இல்லை. அப்போ கரெக்டாக ரூமுக்கு யாரோ வராங்க. அப்பா, என்ன ஜங்குக், நாளைக்கு ரெடி தானே நீ? ஆன்னு சொல்கிறதுல ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கே. என்ன விருப்பம் இருக்குது தானே? அப்பா, விருப்பம் இல்லைனாலும் நீ மேரேஜ் பண்ணி தான் ஆக்கணும். என்ன மேரேஜ் பண்ணுற நேரத்தில் எனக்கு வேண்டாம், பிடிக்கல, அப்படி ஏதாவது என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ண, அவ்வளோதான், ஏன்டா பிறந்தோன்னு ஒன்று ஃபீல் பண்ண வச்சுருவேன். புரிஞ்சுதா? உங்கள் அம்மா போனதுக்கப்புறம் நான் தான் உனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். என்ன நான் சொல்கிறது தான் நீ பண்ணணும். ஆனால் இங்கே ஆனால் அதெல்லாம் கிடையாது. நான் சொன்னேன்னா சொன்னதான், புரிஞ்சுதா? அப்பா, எனக்கு அதெல்லாம் இல்லை. என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகு. என்ன? சரிங்கப்பா. இல்லை ரெடி பண்ணு, கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு மேடு வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மேடால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அவங்களும் கூட இருந்திருக்காங்க. ஆனால் எதுவுமே சொல்லலை. இப்படியே கொஞ்ச நாள் கழித்து என்கேஜ்மெண்ட்டும் ஆகுது. நம்ம ஜங்குக் ஐஸில் அவ்வளோ டியர்ஸ் வருது. ஆனால் வந்துட்டு வெளில வர விடலை. அப்படியே கண்ட்ரோலாக வச்சுக்கிறான். ஆனால் நம்ம தேங் வந்து தேடிட்டு தான் இருக்கான். ஆனால் தேங் வந்துட்டு வரலை. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. இன்றைக்கி தான் நம்ம ஜங்குக்கோட மேரேஜ். ஸோ இடமே ரொம்ப கோலாகலமாக இருக்குது. நிறைய மக்கள் வந்திருக்காங்க. இது வரைக்கும் மேரேஜ் நடக்க போகுது. ஸோ அலெக்ஸ் அங்கே நின்றுட்டுருக்கான். நம்ம தேங் அப்படியே பொறுமையாக நடந்து வரான். அப்படி நடந்து வந்துட்டு அங்கே ஓரமாக அப்படியே நிற்கிறான். ஹெல்மெட் போட்டிருக்கான். ஸோ ஐஸ் மட்டும் தான் தெரியுது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே நம்ம ஜங்குக்கும் அப்படியே வரான். ஒரு ஒயிட் கலர் சூட் போட்டிருக்கான். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கான். அழகாக மட்டும்தான் இருக்கான். ஆனால் அவனோட சந்தோஷம்லாம் இல்லை. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது. ஒரு மாதிரி ராத்திரி ஃபுல்லாக அழுத மாதிரி இருக்குது. அப்படியே நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது. அப்படியே பொறுமையாக நடந்து வரான். சுற்றி யார் இருக்கான் எதுவுமே பார்க்கவே இல்லை. அப்படியே பொறுமையாக நடந்து வந்து அலெக்ஸ் எதிர்க்க வந்து நிற்கிறான். அவள் நின்னதுக்கப்புறம் தான் அலெக்ஸ் ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்க்குறான். அவங்க வந்துட்டியா நீ சொல்லிட்டு அப்படியே பார்க்குறா. நம்ம தேங்க அப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு நம்ம ஜங்கு பார்த்தோன்னே டக்குன்னு கீழே குமிச்சிக்கிறான். அப்படியே ப்ரைஸ்ட்டு வந்துட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அலெக்ஸ் கிட்டே கேட்கும்போது ஐ டூ அப்படின்னு சொல்கிறான். அப்படியே நம்ம ஜங்கு கிட்டே கேட்குறாங்க. நம்ம ஜங்கு கண்ணில் அப்படியே டியர்ஸாக அப்படியே நிற்கிது. எனக்கு சம்மந்தம், ரிங்கை மாற்றிக்கோங்க. அப்படியே நம்ம ஜங்குக்கு ரிங் எடுத்து அப்படியே போடுறான். அப்படியே போடும்போது அப்போ தான் நம்ம தேங்கோட ஐஸை பார்க்குறாங்க. அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி வந்து நிற்குது. நடந்துருச்சுல்ல, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஜங்குக்கு மேரேஜ் ஆக போகுது, அவ்வளோதான். இல்லை இந்த மேரேஜ் எனக்கு வேண்டாம். எனக்கு தேங்க தான் வேணும், செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு போடாமல் நிறுத்திட்டு, எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை, எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம், என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எனக்கு வேண்டாம். என்ன பேசுகிற நீ? உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல, வேண்டாம், இந்த பேச்சே இங்கே இடம் கிடையாது. நீ ரிங்கை போடுற, மேரேஜ் பண்ணிக்கிற. ஏய் ஜங்குக், என்ன பேசுகிற நீ? என்ன போய் வேணான்ற? இல்லை சாரி அலெக்ஸ், எனக்கு
எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை. எனக்கு எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், ப்ளீஸ் என்னை விட்டுறேன். என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறை கொடுக்குறாரு. அப்பா எனக்கு வேண்டாம். இதுக்கப்புறம் யாராவது அவன் மேலே கையை வச்சிங்க அவ்வளோதான். தேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக பார்க்குறான். நம்ம தேங்க அப்படியே முன்னாடி வரான். அவனுக்கு தான் விருப்பம் இல்லை, அவனை விடுங்க ராஜா. என்ன நீ நீ யாரா சொல்கிறதுக்கு? நீ என்னமோ இன்னொன்னாட்டம் வந்து அவனுக்கு விருப்பம் இல்லை நீ சொல்கிறியா? என்ன தண்டனை வேணுமா உனக்கு? உங்கள் பிள்ளை தானே அவன், அவனுக்கு விருப்பம் இல்லைனா விட்டுருங்க. அவனுக்கு ஏன் விருப்பம் இல்லைன்னா ஏன்னா ஏன்னா ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் தேவங்க லவ் பண்ணுறேன். எனக்கு எனக்கு தேவங்க தான் பிடிக்கும். எனக்கு அவன் கூட தான் மேரேஜ் பண்ணும். நான் அவன் கூட தான் வாழணும். எனக்கு அவன் கூட இருக்குன்னு தான் ஆசை. எனக்கு பயமாக இருக்குது இது சொல்லி நீங்கள் தான் பண்ணிடுவீங்கன்ட்டு. ஆனால் இது சொல்லாமல் விட்டால் எனக்கு மேரேஜ் ஆகிடும் வேற ஒருத்தவங்க கூட. எனக்கு அது விருப்பம் இல்லை. எனக்கு தேவன் கூட தான் இருக்கணும்ப்பா. ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். எனக்கு தேவன் கூட இருக்கணும் ஆசை. அப்படியே சங்குக்கு அப்பா அவ்வளோ அதிர்ச்சியாக பார்க்குறாரு. என்ன சொன்ன? நீ அவனை லவ் பண்ணுறியா? சின்ன பேசுகிற நீ சரியான நைட்டு அவனை போய் லவ் பண்ணுறேன்னு சொல்கிற? அவ்வளோ தகுதி இல்லாத ஒரு ஆள் அவனை போய். அப்பா சொல்லாதீங்க. நான் அவனை தான் லவ் பண்ணுறேன். என்ன ஆனாலும் சரி எனக்கு அவன் கூட இருக்குன்னு தான் ஆசை. ப்ளீஸ்ப்பா. என்னையா நடக்குதுங்க? நீ இவனை போய் லவ் பண்ணுறியா? என்ன வேணான்னு சொல்லிட்டு அவனை லவ் பண்ணுறன்ற? இங்கே பாரு, தலைக்குறைவாக பேசாத. அவன் உன்னை விட நல்லாவே வாழ் வீசுவான், தெரிஞ்சுக்கோ. தோப்பாடுறா, நல்லா வீசுவானோ டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவனுக்கு வந்து கை காட்டுறான். அவன் வந்துட்டு அப்படியே நம்ம தயங் பின்பக்கமாக டக்குன்னு கத்தியை வச்சு குத்திடுறான். அப்படி குத்தினோடனே நம்ம தேங்கோட வாயிலேருந்து பிளட் வருது. தேங் எங்கடா போகிற? அவன் சாகட்டும், அவன் நல்லா கத்தி வீசுவான்ல. இப்போ பார் நல்லா வீசுவான் வாள். இங்கே விடு, என்னை விட நான் போகணும். தேங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட வாழை எடுக்கிறான். அப்படியே ஸ்வாட் எடுத்து அங்கே இருக்க எல்லார்ட்டையும் ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அப்பாவோட ஆளுங்களும் சரி, அலெக்ஸோட ஆளுங்களும் சரி, அவங்க கும்பலாக சேர்ந்து தயங்கா வந்துட்டு அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம தயங்கா சுத்தமாக வந்துட்டு இது பண்ணவே முடியல. நிறைய உடம்பு ஃபுல்லாக காயம்பட்டுடுது. அங்கங்கே ஸ்வாடை வச்சு கிழிச்சிடுறானுங்க. நம்ம ஜங்குக்கு 2 பேரும் வேறு டைட்டாக பிடிச்சிக்கிறானுங்க. நம்ம ஜங்குக்கு கதறான். டேய் விடுங்க, தேவ் வா தேவ், விடுங்கடா நான் போகணும். தேவ் என்னாலதானா தேவ் அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறான். நம்ம அலெக்ஸு செம்மையாக கடுப்பு வந்துட்டு அவன் வந்துட்டு கையில் வந்து ஒரு ஸ்வாட் எடுத்து ஜங்கு கூட வயிற்றுலேயே சொருகிடுறான். டேய் என்னடா பண்ணுறீங்க? ஜங்குக் அப்படியே நம்ம பின்னாலேருந்து அலெக்ஸ் வந்து தேங்க அப்படியே எட்டி உதைக்கிறான். அப்படியே எட்டி வைக்கும்போது அப்படியே முட்டி போடுறான். டேய் என்ன வேணா பண்ணுங்கடா, ஜங்குக்கு விடுங்கடா ப்ளீஸ்டா. அப்படியே வாயிலேருந்து பிளட்டாக ஊற்றுது. அலெக்ஸுக்கு அப்படியே செம்மையாக கடுப்பு வந்து அப்படியே மூஞ்சில் பஞ்ச் பண்ணிட்டே இருக்கான் தேங்க. ஆனால் அவன் வந்துட்டு அது கவனிக்கவே இல்லை. அப்படியே நம்ம ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கான். அலெக்ஸ் ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ், அவனை எதுவும் பண்ணாத ப்ளீஸ் நிறுத்து. என் புள்ள யாருக்காகவும் கெஞ்சி கேட்க மாட்டான், எதுக்காகவும் கெஞ்ச மாட்டான். இப்போனா போய் இவனுக்காக எப்படி கெஞ்சுறானா? இதுலேயே தெரியவானா நீ என் புள்ளையே இல்லைன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு ஸ்வாட் எடுத்து
திருப்பியும் நெஞ்சு பக்கமா குத்துறாரு. நம்ம ஜங்குக்கா சுத்தவும் முடியல. மறுபடி தயங்கா? ஏன்டா தயங்கா உனக்கு? தேங்க வேணுமோ? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலெக்ஸ் வந்துட்டு ஜங்குக்கோட முடிய பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு வரான். அவனால சரி நடக்கூட முடியல. அப்படி கிட்ட கூப்பிட்டு வரான். தோ தோ இருக்கான் பாரு. இப்போ கொஞ்சம் சேர்ந்து வாழணுமோ? 2 பேருமே மேலே அனுப்பி விட்றேன். 2 பேரும் ஜாலியாக நிம்மதியாக வாழுங்க சேர்ந்தே. அப்படியே அலெக்ஸ் தயாங் வந்துட்டு அப்படியே கிக் பண்ணி முன்னாடி அனுப்பிச்சி விட்றான். அப்படியே ஜங்குக் மேலே அப்படியே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிட்டு ஜங்குக் ஜங்குக் என்னால தான் இது எல்லாமே என்னால தான் தினமாக இருந்துச்சு. நான் அப்பா சொல்லும் போது மேரேஜ் பண்ணியிருக்கணும். நீயாச்சும் உயிரோட இருந்திருப்பல. என்ன மன்னிச்சிடு தேவங்க. தேவங்க மன்னிச்சிடு. ஜங்குக் ஜங்குக் இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொன்னதே இல்லைல்ல. நான் அவனை காதலிக்கிறேன்டா. ரொம்ப 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 இந்த மாதிரி ஏதாவது ஆகும் தான் நான் சொல்லாமல் இருந்தேன். எனக்கு என்னை விட எனக்கு உயிர் தான்டா முக்கியமே. உயிர் தான் முக்கியம். இந்த மாதிரி ஆகும் தான் நான் சொல்லலை. அப்பா மோசமானவருடா. புள்ள கூட பார்க்காம கொலை பண்ணிடுவார். அதனால தான். ஆனால் அன்றைக்கி நான் சொன்னேன்ல உன் கூட அப்படிலாம் இருக்கணுன்ட்டு. ஆனால் அது உண்மைடா. இது நிஜம். என் மனசார சொன்னது. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா. ரொம்ப லவ் யூடா. எப்போத்துலேருந்தே பிடிக்கும். ஒவ்வொரு டைமும் நீ சொல்லும் போதெல்லாம் எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா? நானும் லவ் பண்ணுறேன்னு சொல்லணுன்ட்டு சொல்ல முடியாது. லவ் யூடா. லவ் யூ ஸோ மச். உனது இது வரைக்கும் நான் உன்னை காமமாக பார்த்ததே இல்லைடா. காதலை தான் பார்த்துருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். நீ இப்போ வரைக்குமே என் கைக்கு கிடைக்காத ஒரு மூணு தாண்டா. லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ண மூடுறான். நம்ம ஜங்குக்காலையும் ஒன்றும் இல்லை. தவங்க போயிட்டியா? நானும் வரேன். எனக்கு ஒரு பிடிக்கும் தான். லவ் யூ தான். என்ன மாற்றி காதல் சொல்லிக்கிறீங்களோ? சாகும்போது கூட லவ் கேட்குதா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்வாடை வந்துட்டு திருப்பியும் லாஸ்ட்டாக ஒரு தடவை சொருகும் போது 2 பேரையும் சேர்ந்தே அப்படியே வந்துட்டு அந்த ஸ்வாட் அப்படியே இறங்குது. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு தயாங் மேலே இருக்கான். தயாங் வந்துட்டு ஃப்ளோரில் அப்படியே இருக்கான். அப்படியே பிளட்டாக ஊற்றுது ஜங்குக் வாயிலேருந்து. அப்படியே அவனும் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். டேய் 2 பேருமே புதைச்சி வச்சுருங்கடா. என்ன அதுவும் ஜங்குக்கு வந்துட்டு ஒரு நைட்டை காதலிச்சாலும் யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன வேறு ஏதாவது சொல்லி ரூமர்ஸை கிளப்பி விடுங்க. இங்கே யாராச்சும் பார்த்தாங்களோ யாரும் வாயம் திறக்கக்கூடாது. திறந்தாங்கன்னா இவங்க நிலமை தான். என்ன புதைச்சிருங்க. நம்ம பேலஸ் பின்னாடியே புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் அங்கேருந்து போகிறாங்க. மற்ற நைட்லாம் வந்துட்டு அப்படியே 2 பேரையும் அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. அப்படியே வெளில கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே மண்ணை வந்து புதைக்கிறாங்க. புதைச்சிட்டு அப்படியே தனித்தனியாக தான் வந்துட்டு 2 கட்டம் போட்ட மாதிரி புதைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக நிறுத்துங்க. 2 பேருமே ஒரே இடத்துல புதைச்சிடுங்க. இதுலையாச்சும் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை. ஜங்குக்கு ஒரு மேடு இருப்பாங்களா அவங்க தான். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் தெரிஞ்சும் தெரியாமல் இருப்பாங்க. அவங்களும் எதுவும் சொல்லலை. அவங்களும் ஒரே இடத்துல புதைக்கிறாங்க. அப்படி புதைக்கும் போது அந்த ஸ்வாட் அப்படியே எடுக்கவே இல்லை. அப்படியே மேலே ஜங்குக்கு வந்துட்டு தயங்க மேலே இருக்க மாதிரி தான் அந்த ஸ்வாட் அப்படியே இருக்கும். அப்படியே அந்த கை 2 ஒன்றா அப்படியே கோர்க்குற மாதிரி ஜங்குக் கை மேலே தயங்க கை இருக்கும்.
அப்படியே மண்ணை போட்டு புதைக்கிறாங்க. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். ஏன் இந்த சோகமா முடிச்சீங்கன்னு கேட்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு நல்ல ஒன் ஷாட்டா போகிறோம். ஓகே, பாய் ஆர்மி.